நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் நவராத்திரி நன்னாளில் உங்களை எல்லாம் சந்தித்து அம்பிகையினுடைய வழிபாட்டிற்குரிய விஷயங்களை பேசுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. 7ஆம் நாள். இந்த 7ஆம் நாள் அப்படின்னு வரும்பொழுது அம்பிகையை மகா சரஸ்வதியாக வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாட்டில் சாம்பவி வழிபாடுன்னு உண்டு. அது மாதிரி நவதுர்கை வழிபாடை தானே நம்ம பிரதானமாக பார்த்துட்டு வரோம். இந்த நவதுர்கை வழிபாட்டிற்கான ரெஃபரன்ஸ் தேவி மகாத்மியம், மார்க்கண்டேய புராணம். பிரம்மன் சொல்ல சொல்ல அப்படியே இங்கே நாரதர் கேட்டுக்கொள்வதாக பல நல்ல விஷயங்கள் வருகின்றன. அந்த தேவி மகாத்மியத்தில் இடம்பெறும் மகத்தான ஒன்றுதான் இந்த அற்புதமான தேவி வழிபாடு, இந்த 9 வகையான துர்கா வழிபாடு. 7ஆம் நாள் அம்பிகையை காலராத்திரி என்று வழிபாடு செய்கின்றோம். சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி ஒரே நாள், அம்பாளுக்கு நவராத்திரின்னு 9 நாள். எப்பவுமே பெண்கள் கிட்ட கொடுக்குற ஒரு நல்ல விஷயங்கள் பெருகணும். ஒரு குடும்பத்தை பெருக்குவாள், அவதான குழந்தைகளை ஈன்றெடுத்து தாயாக இருக்கின்றாள். அதே மாதிரி கணவன் கொடுக்குற ஒரு சின்ன சேமிப்பையும் பெருக்குவாள் அந்த காலத்தில். இன்று பெண்களும் ரொம்ப அழகாக தைரியமாக போகிறாங்க வராங்க. ஆனால் அந்த காலத்தில் அந்த ஆண்கள் கொடுக்கும் சொற்ப வருமானத்தையும் பெருக்கியவர்கள் அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவாக தான் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அம்பிகையாக எல்லாத்தையும் பெருக்கக்கூடியவள் அம்பிகை. அதனால தான் சுவாமி ஒரே நாள் இரவு சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். ஆனால் 4 ஜாம பூஜைகள் அப்படின்னு சொல்லிட்டு மாசி மாதத்தில் அவருக்கு விமரிசையாக பண்ணாலும் இந்த ராத்திரின்னு சொல்லிட்டு முதல் ஜாம் அந்த 6லேருந்து 9க்குள்ள அம்பாளுக்கான பூஜையை நித்தியமும் பண்ணணும். காலை வேளை ஒரு விளக்கு, 6 மணிக்கு ஒரு விளக்கு ஏற்றி முடிஞ்ச அளவு நைவேத்தியங்கள் பண்ணி முன்பே அடியேன் சொன்னது போல் 9 நாட்களும் அணையா விளக்கு அகண்ட தீப வழிபாடு செய்தால் மிக மிக நன்மையை தரும். சரி, இன்றைய தினத்திற்கான நிறம் இளம் சிவப்பு, ரோஸ் கலர்னு சொல்லலாமா? அப்படி ஒரு இளம் சிவப்பு தான் இன்றைய தினத்திற்கான நிறம். அம்பாளுக்கும் அலங்காரம், உங்களுக்கான ஆடைகளும் அதே மாதிரி போட்டுக்கலாம். சரி, இன்றைய உணவு என்ன? அம்பாளுக்கு உணவுனே வந்துருச்சு பாருங்க. பிரசாதம் அவளை நினச்சிட்டே இருக்கும் பொழுது அந்த வார்த்தையே உணவுன்னு ஆயிடுச்சு. ஏன்? நம்ம வீட்டில் ஒரு குழந்தையா, நம்ம வீட்டில் ஒரு அம்மாவா அம்பாள் இருக்கும் பொழுது அவளுக்கு உணவு தானே கொடுக்கணும். நம்ம அம்மா இருந்தால் போய் கொடுப்போம், குழந்தை இருந்தால் பசிக்குமே நினைப்போம். அது மாதிரி அம்பிகைக்கான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதம்ப சாதம் காலை வேளையில் அம்பாளுக்கு கொடுத்து, மாலை வேளையில் வேர்க்கடலையால் செய்யப்பட்ட ஒரு சுண்டலும் கொடுத்து அம்பாளுக்கான நைவேத்தியத்தை நம்ம பண்ணலாம். இந்த அம்பாளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துதியால் நாம் வழிபாடு செய்கின்றோம். இன்று 7ஆம் நாள். இந்த காலராத்திரி என்ன பண்ணுவான்னா பயத்தை முதல்ல போக்குவா. உடம்பு வியாதியோ இல்லையோ யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டுட்டு நாம் ஒவ்வொரு நிமிஷமும் சின்ன கேஸ்ட்ரிக் ட்ரபிள்க்கெலாம் பயந்து போய் ஆஸ்பத்திரியில் படுத்த கதையெல்லாம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய தேவையற்ற பயங்கள், உண்மையாக ஏதாவது பிரச்சனைனா மருத்துவரை அணுகணும். ஆனால் இது வந்துடுமோ அது வந்துடுமோன்னு அந்த பயமே பார்த்திங்கன்னா நமக்குள்ள பலவிதமான நெகட்டிவிட்டி, நிறைய எதிர்மறையான மாற்றங்களை கொடுக்கும். அந்த பயத்தை போக்கும் அம்பிகையாக காளி வடிவத்தில் இவள் இருப்பாள். இவளை வணங்க எதிரிகள் பகைவர்கள் குறைவார்கள். நமக்குள் மனதிடம் மன தைரியமானது வந்துவிடும். இன்று 7ஆம் நாள். என்னதான் அம்பாளை இந்த நவதுர்கை வழிபாட்டில் செய்தாலும் முப்பெரும் தேவியர்கள் அப்படின்ற வழிபாட்டை எடுத்தோன்னா இன்னைக்கு மகா சரஸ்வதி. ஒரு ஞானம் என்பது வேணும். எந்த ஒரு குடும்பத்திலையும் வறுமையாக இருந்தால் முதல்ல கல்வி வரும், அதுக்கப்புறம் அந்த தைரியம் வரும் பொழுது செல்வம்னு வந்துடும். அப்போ ஒரு மனிதனுக்கு வறுமை நிலையை மாற்ற வேண்டும் என்றால் ஆதாரமானது கல்வி. அதனால் இந்த கல்வி இந்த ஒரு அற்புத செல்வத்தை அளிக்கும் வெள்ளை தாமரையில் அமர்ந்திருக்கும் சரஸ்வதி தேவியை குமர குருபரர் அருளி செய்த சகல கலாவல்லி மாலை ஒரே இரவில் ஒரு ஹிந்துஸ்தானி மொழியையே கொடுக்க வச்சுட்டாலாம். அப்படி இருக்கக்கூடிய சரஸ்வதி அருள் இருந்தால் தான் நம்ம வீட்டு குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. அதனால் சரஸ்வதியின் அருளை பெறுவதற்கு, அந்த வளமை, அந்த ஞானம், கல்வி இதெல்லாம் பெருகுவதற்காக சகல கலாவல்லி மாலை என்ற அற்புத பாடலை நாம் இந்த ஒரு நன்னாளில் சரஸ்வதி முன்பு படிக்க வேண்டும். அதனால் ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோடு அம்பிகைக்கான பிரசாதங்களை சமைத்து நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் அதை கொடுத்து அவளுக்கான வழிபாட்டினை செய்தோம் என்றால் இந்த காளி தேவியானவள் மனதில் இருக்கும் பயம்
ஐயம், துக்கம், ஏதோ ஒரு பிரச்சனை, இதெல்லாத்தையும் தீர்த்துட்டு பாசிட்டிவிட்டி. அப்போ இந்த 9 நாட்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மனநிலை என்பது மாறிக்கொண்டே வரும். அப்படி ஒரு மாற்றத்தை நேர்மறையாக வளர்ச்சியோடு கொடுக்கறது தான் இந்த சக்தி வழிபாடு. இப்படியாக 7ஆம் நாள் மகா சரஸ்வதியை மனதில் நினைத்து சகல கலா வள்ளி மாலையை பாராயணம் செய்து அம்பிகையை வணங்கி அவளுடைய இன்னருளை பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி. நன்றி, வணக்கம்.